காங்கிரஸ் என்ன 5 எம்எல்ஏ இருக்காங்க. இவங்க தான் வரிசையா ராஜினாமா பண்ண வச்சு இடைத்தேர்தல் கொண்டு வர போறாங்களா? இடைத்தேர்தல் நடத்தணும்னாலும் தேர்தல் ஆணையத்தோட கிரீன் சிக்னல் இல்லாம எப்படி இடைத்தேர்தல் நடக்கும்? சரி, கோர்ட்ல தடை கொடுக்கலங்க நேற்றுக்கு. ஆனா கோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருச்சு. ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு. நோட்டீஸ் வந்து வரிசைப்படுத்தி இஷ்யூ பண்ணியிருக்காங்க எல்லா ரெஸ்பாண்டன்ட்டுக்கும். இங்க வந்து காங்கிரஸே போனாலும் தாவேக அரசு மெஜாரிட்டி காட்டுவதற்கு எதை பயன்படுத்தும்? கோர்ட்ல மேட்டர் நிலுவையில் இருக்கும்போது மேட்டர் சப்ஜூடிஸுங்க, நடத்த முடியாது அப்படியே எல்லாம் சொல்லலாம். கோர்ட்டு தான் தடையே கொடுக்கலைங்களே, ஏன் நடத்தக்கூடாது? ஒரு தொகுதியில மக்கள் பிரதிநிதியே இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு ஒரு பெரிய நாணயஸ்தனாகவும் தேர்தல் ஆணையம் சொல்லலாம். ஆனா தேர்தல் ஆணையம் நாணயஸ்தனா நடந்துக்கிறதுக்கு யாரோட அனுமதி தேவை? மோடியோட அனுமதி தேவை, அமித்ஷாவோட அனுமதி தேவை. அப்போ பிஜேபி தாவேக அரசுக்கு ஏதோ ஒரு வகையில புரிதல் இல்லாம நடக்காது. காங்கிரஸ் இதுல இம்மெட்டீரியல். 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு ஆச்சு, பெரிய வெற்றி அப்படின்றாங்க. ஆனா 20 வருஷமா என்னென்ன சாதனைகள்லாம் மத்த கட்சி செஞ்சிருக்கோ அதெல்லாம் இவங்க பட்டியலில் சேர்த்து விட்டுறாங்க. நீங்க வரிசையா ஒரே பூரா படிச்சு பாருங்க. எல்லாமே பழைய ஆட்சிகள், 2 ஆட்சிகளோட சாதனை பட்டியல் இதுக்குள்ள சேர்ந்து இவங்க பட்டியலா மாத்திட்டு இருக்காங்க டோட்டலாவேங்க. அப்போ ஆளுநர் வந்து அதை அப்படியே வாசிக்கிறாரு, ரைட்டு, அவர் கூட தெரியாது நான் எடுத்துக்கிறேன். உள்துறை எப்படி அதை அப்படியே வாசிக்கிறதுக்கு அனுமதி தருது? அந்த ரங்கம் வந்து ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ்ல இருந்து தாவேகாவை கலட்டணும்னு பிஜேபி நினைக்குது. ஏன்னா ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் இருக்குங்க. இங்க 5 சீட்டு தான். நாளைக்கு தேர்தல் வரும்போது, அதாவது சட்டமன்ற தேர்தல் முந்தி வந்தாலோ இல்லை பிந்தி வந்தாலோ, சதர்ன் ஸ்டேட்ல விஜய் வந்து ஒரு பிரச்சார பீரங்கியா காங்கிரஸுக்கு உதவி செய்வார். ராகுல் காந்தி பிரதமர்னு விஜய் சொல்றத பாஜக விரும்பாது, பிராக்டிக்கலா பிஜேபி விரும்பாது. அப்ப விரும்பாத பிஜேபி எப்படி ஆளுநரை வந்து அப்படியே வாசிங்க ஜெம் கிளிப் உட்படன்னு எப்படி சொல்லுது? 4 எம்எல்ஏ வந்து தகுதி நீக்க குற்றம் பண்ணவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ராஜினாமா செய்யறாங்க. அப்ப அது எப்படி வைப்போட்டு பண்ணுங்கிற அடுத்த கேள்வி இருக்கு. நீதிமன்றம் இது குறித்த பெரிய விசாரணை நடத்தணும் என்றால் அது எல்லா தரப்புல இருந்தும் பதில் வாங்கி தான் நடத்த முடியுங்க. அதுக்கு சில மாதங்கள் வேணும். உடனடியாக நீதிமன்றம் இதுல இவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ல எப்படி 2 நாள்லயோ 1 வாரத்திலயோ 10 நாள்லயோ முடிவு எடுக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதுக்குள்ள தேர்தலை நடத்திடலாங்கிற பிளான்ல தாங்க தாவேகா இருக்கு. தமிழ் நியூஸ் நேரல் கண்மணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம். இந்த மந்திரி சபையில காங்கிரஸ் இருக்கு. இதே காங்கிரஸ் அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவில் அவங்க முதலமைச்சர் இருக்காரு. அந்த முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய உரையை இவர் வந்து வாசிக்க மாட்டேங்கிறாரு. பிப்ரவரி மாசம் நம்ம பார்த்தோம். இங்க ஆளுநர் ஆர்.என். ரவி என்ன செஞ்சாரோ அதே போலதான் கேரளாவிலேயும் நடந்துச்சு, கர்நாடகாவிலேயும் நடந்துச்சு. 3 அண்டை மாநிலங்கள், எதிர்கட்சி மாநிலங்களையும் இதே பாணியை கடைபிடித்தது மத்திய ஆளுநர் அவர்கள். இப்போ காங்கிரஸ் எப்படி பார்ப்பாங்க? தாவேகாவோட நாணயத்தை கேள்விக்குள்ளாக்குவாங்களா, ஆக்க மாட்டாங்களா? நம்ம மாநிலம், நம்ம முதல்வர் இருக்காரு, நமக்கு பிரச்சனை வருது. ஆனா அதே ஆளுநர் இங்க வர்றாரு, இங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேங்கிறாரு, சிறப்பா ஒழுங்கா வாசிச்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுறாரு. அப்படின்னா காங்கிரஸுக்கே அப்ப நாளைக்கு இந்த கூட்டணியில ஒரு பிரச்சனை வராதா? வரட்டும். காங்கிரஸ் என்ன 5 எம்எல்ஏ இருக்காங்க. இவங்க தான் வரிசையா ராஜினாமா பண்ண வச்சு இடைத்தேர்தல் கொண்டு வர போறாங்களா? இடைத்தேர்தல் நடத்தணும்னாலும் தேர்தல் ஆணையத்தோட கிரீன் சிக்னல் இல்லாம எப்படி இடைத்தேர்தல் நடக்கும்? சரி, கோர்ட்ல தடை கொடுக்கலங்க நேற்றுக்கு. ஆனா கோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருச்சு. ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு. நோட்டீஸ் வந்து வரிசைப்படுத்தி இஷ்யூ பண்ணியிருக்காங்க எல்லா ரெஸ்பாண்டன்ட்டுக்கும். அடுத்த வாரம் டேட் போட்டிருக்கு. அடுத்த வாரத்துக்குள்ள எல்லா ரெஸ்பாண்டன்ட்டும் பதில் போட்டுருவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா கோர்ட் தடை கொடுக்கல அப்படின்னா தேர்தல் ஆணையம் 2 விதமா ஸ்டாண்ட் எடுக்கலாம். கோர்ட் தடை கொடுக்கலங்க, நாங்க தேர்தல் நடத்துறோம்னு சொல்லலாம். இல்ல மேட்ரு வந்து கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு, நாங்க தேர்தல் நடத்த முடியாதுன்னு சொல்லலாம். கோர்ட்ல மேட்ரு நிலுவையில் இருக்கும்போது மேட்ரு சப்ஜூடிஸுங்க, நடத்த முடியாது அப்படியே எல்லாம் சொல்லலாம். கோர்ட்டு தான் தடையே கொடுக்கலைங்களே, ஏன் நடத்தக்கூடாது? ஒரு தொகுதியில மக்கள் பிரதிநிதியே இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு ஒரு பெரிய நாணயஸ்தனாகவும் தேர்தல் ஆணையம் சொல்லலாம். ஆனா தேர்தல் ஆணையம் நாணயஸ்தனா நடந்துக்கிறதுக்கு யாரோட அனுமதி தேவை? மோடியோட அனுமதி தேவை, அமித்ஷாவோட அனுமதி தேவை. அப்போ பிஜேபி தாவேக அரசுக்கு ஏதோ ஒரு வகையில புரிதல் இல்லாம நடக்காது. காங்கிரஸ் இதுல இம்மெட்டீரியல்.
இங்க வந்து காங்கிரஸே போனாலும் தாவேக அரசு மெஜாரிட்டி காட்டுவதற்கு எதை பயன்படுத்தும்? இடைத்தேர்தல் தானே. கையில 107 இருக்குங்க. ஒண்ணு வந்து திருச்சி கிழக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னே வச்சுக்கோ. 108 கையில இருக்குதுன்னு நீங்க வச்சுக்கோங்க. 120 122 எம்எல்ஏ வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபுல்லா ஓட்டினாரு. ஏன்னா 18 எம்எல்ஏ டிடிவி எம்எல்ஏ போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அது அப்படித்தாங்க ஓடிச்சு. 1.5 வருஷம் ஓடிச்சு. மெஜாரிட்டி எல்லாம் பெருசா எல்லாம் கிடையாது. அதுக்கு பிறகுமே வந்து அந்த 18 நாள் 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும்போது திமுக 13 தொகுதி கிட்ட ஜெயிச்சிருச்சு. 9 தொகுதி தான் கிடைச்சது அதிமுகவுக்கு. அப்போ 122ங்கிறது ஒரு கம்ஃபர்டபுள் நம்பர் தான். 120க்கு மேல இருந்தாலே கம்ஃபர்ட் தான். அப்படின்னா தாவேகாவுக்கு இன்னமும் தேவைங்கிறது ஒரு 12 தான் டார்கெட் வச்சிருப்பாங்க. 12ன்னா ஒரு 12 தொகுதியிலயோ 14 தொகுதியிலோ இடைத்தேர்தல் வந்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனா இடைத்தேர்தல் வேகமா வரணும். ஒரு வருஷம் கழிச்சு இடைத்தேர்தல் வந்தா தாவேகாவுக்கு இதே ஜோர் இருக்குமான்லாம் யாருக்கும் தெரியாது. இப்ப ஜோர் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கணக்கு அது. அதுக்குள்ள திமுக அதிமுக என்ன நிலைப்பாடுகள் எடுக்குது நமக்கு தெரியாது. தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்க எல்லாமே வெற்றின்னு நினைக்கிறாங்க. எங்க ஊர்லங்க வெற்றி தாத்தான்னு ஒருத்தர் உண்டுங்க, ரொம்ப வயசானவர். இந்த வெற்றி தாத்தா எதுக்கு பயன்படுவார் அப்படின்னா, பரிச்சை எழுத போகும்போது அவர்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கினா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில திருநீர் பூசி விடுவாரு. இந்த பசங்க பரீட்சையிலே ஜெயிச்ச மாதிரி நினைப்பாங்க. அவருக்கு பேரே வெற்றி தாத்தாங்க. உண்மையாவே சொல்றேன், இது பேரே வெற்றி தாத்தா. இங்கேயும் வெற்றி தான், எல்லாமே எல்லாம் வெற்றி தாத்தாக்களா இருக்காங்க. நீங்க எந்த கட்சி என்ன சாதனை பண்ணியிருந்தாலும் அதை உள்ள சேர்த்து தொலைக்காட்சிக்கு பெயர் வச்சாலும் வெற்றின்னு வைக்கிறாங்க. அப்புறம் வந்து தொழில் முனைவோருக்கு பெயர் வச்சாலும் வெற்றி தொழில் முனைவோர்னு வச்சுக்கிறாங்க. வெற்றி தமிழகன் வைக்கிறாங்க. எல்லாமே வெற்றியிலே இருக்காங்க. தமிழ்நாட்டின் புதிய வெற்றி தாத்தாக்கள் இவங்க தான். ஆனா எல்லாமே பழசுங்க. ஒரு சாதாரண விஷயங்க, ஏரி வண்டல் மண் எடுக்கிறது, இதெல்லாம் நாங்கெல்லாம் 2017 இருந்து எடுத்துட்டு இருக்கோங்க எங்க ஊர்ல. ஆனா சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் குளம் நம்ம வயக்காடை விட்டு ரொம்ப தள்ளி இருந்தா டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு வந்து சேர்க்கறதாங்க சிக்கல். செலவு பயங்கரமாகும். ஒரே 2 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிங்க வண்டல் மண் எடுக்க அனுமதி எல்லாம் வாங்கிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனா குளம் வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா எனக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதை அப்படியே நம்ம அனுமதியை வாங்கி சிட்டாடங்களோட கான்ட்ராக்டர் கையில தள்ளிடுறது தான். அவன் எடுத்து நம்ம வயலுக்கும் கொஞ்சம் அடிச்சுட்டு மிச்சத்தை ஏதோ ஒரு வகையில அவன் பயன்படுத்துவான். மிஸ்யூஸ். இதை தவிர்க்காம நீங்க இதை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியாதுங்க. குடிமராமத்து ஸ்கீம்லயே இதுக்கு நம்ம நிறைய இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் 2017 ஜியோ நம்பர் 50ங்க. இந்த 50ங்கிறதெல்லாம் எல்லா விவசாயிக்குமே தெரிஞ்ச ஜியோ நம்பர். அது கீழே தான் நம்ம அனுமதி வாங்குறோம். ஆனா இவங்க அதை புதுசாக நாங்க வந்து வண்டல் மண் எடுப்பதற்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே இது வந்துருச்சு. ஸ்டாலின் ஆட்சி காலத்துல ரொம்ப செம்மைப்படுத்திட்டாங்க. இப்போ என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில எல்லா குளங்களிலும் வண்டல் மண் எடுப்பதற்கான ஒரு வெற்றி ஸ்கீம் போட்டிருக்கிறோம்ன்றாங்க. இப்படி பல விஷயங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்குலாம் தனியா வெப் போர்ட்டலே இருக்கு நமக்கு. அது 2017 போட்ட வெப் போர்ட்டல். 2021 பிறகு அதை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி 200 தொழிலோ என்னமோ அதில் சேர்த்துருக்கு ஸ்டாலின் ஆட்சி காலத்துல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே வந்ததுங்க அது. எதுக்காக நான் சொல்றேன்னா, 2 வருஷம் தான் கட்சி ஆச்சு, பெரிய வெற்றி அப்படின்றாங்க. ஆனா 20 வருஷமா என்னென்ன சாதனைகள்லாம் மற்ற கட்சி செஞ்சிருக்கோ அதெல்லாம் இவங்க பட்டியலில் சேர்த்து விட்டுறாங்க. நீங்க வரிசையா ஒரே பூரா படிச்சு பாருங்க. எல்லாமே பழைய ஆட்சிகள், 2 ஆட்சிகளோட சாதனை பட்டியல் இதுக்குள்ள சேர்ந்து இவங்க பட்டியலா மாத்திட்டு இருக்காங்க. டோட்டலாவேங்க. அப்போ ஆளுநர் வந்து அதை அப்படியே வாசிக்கிறாரு. ரைட்டு, அவர் கூட தெரியாது நான் எடுத்துக்கிறேன். உள்துறை எப்படி அதை அப்படியே வாசிக்கிறதுக்கு அனுமதி தருது? வாட் எவர் இட் இஸ். இந்த கேள்வியெல்லாம் நான் சபையில வந்து எவ்வளவு நாள் நடத்த போறாங்க, அலுவல் ஆய்வு கமிட்டி கூட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் பிரச்சனையா மாறப்போகுது. பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஆனா அரசியல் என்னன்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஆளுநர் உரையின் பின்னால் ஒளிந்திருக்கும் அரசியல் என்ன, அந்தரங்கம் என்ன? அந்தரங்கம் வந்து ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் இருந்து தாவேகாவை கலட்டணும்னு பிஜேபி நினைக்குது. ஏன்னா ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் இருக்குங்க. இங்க 5 சீட்டு தான். நாளைக்கு தேர்தல் வரும்போது, அதாவது சட்டமன்ற தேர்தல் முந்தி வந்தாலோ இல்ல பிந்தி வந்தாலோ, சதர்ன் ஸ்டேட்ல விஜய் வந்து ஒரு பிரச்சார பீரங்கியா காங்கிரஸுக்கு உதவி செய்வாரு. ராகுல் காந்தி பிரதமர்னு விஜய் சொல்றத பாஜக விரும்பாது. பிராக்டிக்கலா பிஜேபி விரும்பாது. அப்ப விரும்பாத பிஜேபி எப்படி ஆளுநரை வந்து அப்படியே வாசிங்க ஜெம் கிளிப் உட்படான்னு எப்படி சொல்லுது? பதவி ஏற்பு விழாவுக்கு வேற வந்து அவர் வந்து அவ்வளவு அலங்கரிச்சார் விஜய். முதல் அமைச்சரவை கூட்ட படத்தை நீங்க ரெக்கார்ட்ல எடுத்தீங்கன்னா அதுல ராகுல் காந்தி உட்கார்ந்து இருப்பாரு. தமிழ்நாட்டு அமைச்சரவையிலேயே அவர் பங்கெடுத்தாச்சு. எல்ஓபி
அப்போ வந்து அது போக இப்போ பார்த்துட்டு வந்துட்டு நேர ராகுல் காந்தி சோனியா காந்தியை பார்த்தாரு, ஆமா. விஜய் பார்த்தாரு. அப்புறம் பிரதமர்கிட்ட கொடுத்த மனுவை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆளுநர் உரையில் இருக்கு. அது போக நமக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டின் கொள்கைகள் இப்போ இருமொழி கொள்கை இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானது, அதெல்லாம் வந்து ஆளுநர் உரையில் இருக்கு. ஆளுநர் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லபடியா வெளியில விட்டாரு. கேரளால தமிழ் தாய் வாழ்த்து பாடின மாதிரி கேரளால எப்படி நீங்க வந்தே மாதரத்தை சுருக்கி பாடலான்னு சண்டை போட்டு கிடந்தாரு இவர் தான். இங்க வந்தே மாதரமே பாடல, சுருக்கி கூட இல்ல, சுத்தமா விட்டாச்சு. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா ஆளுநர் சந்தோஷப்படக்கூடாதுன்ற. அர்லேக்கர் எப்படி டபுள் கேம் ஆடுறாரு? அர்லேக்கரா ஆடலைங்க, அங்க ஆடுது. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதவரோ கண்ணா கதை இது. அதிமுக தொடுத்த அந்த வழக்கு பற்றி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ ஒருவேளை இடைத்தேர்தல் தள்ளி போனாலோ டே பை டே ஒரு எந்த கவர்னன்ஸா இருந்தாலும் அன்பாப்புலர் ஆகக்கூடும். அந்த கணக்கும் தாவேகாவுக்கு இருக்கலாம். நிச்சயமாக உடனே நடக்கணும், ஒரு இன்னும் 2-3 மாசத்துல நடந்துடணும் அப்படின்னு தான் விஜயோட மனநிலையாக கூட இருக்கலாம். இப்போ தள்ளி போனா கூட இப்ப நீங்களே கடந்த முறை சொல்லியிருக்கீங்க, ஒரு செயற்கையான ஒரு மெஜாரிட்டியை தாவேகா உண்டு பண்ணிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இப்போ 6 காலி இடங்களா, அப்போ 228 தானே ஸ்ட்ரென்த்தே இருக்கு. அப்போ 118ங்கிற மேஜிக் நம்பர் கூட அவங்களுக்கு தேவைப்படாது. இன்னும் ஒரு குறைவான எண்ணிக்கை கூட போதுமானதுதான். இன்னும் ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷம் ஆனா கூட இவங்களுக்கு அது லாபகரமாக தான் இருக்கும். எப்படி இபிஎஸ் 1.5 ஆண்டு காலம் வந்து அந்த 18 எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண பிறகும் அவர் மைனாரிட்டி ஆட்சி தானே நடத்திட்டு இருந்தார். இல்ல அந்த இடம் எனக்கு உண்மையிலே புரியல. தாவேகா 108ஓடையே ஆட்சி அமைச்சு கொண்டு போயிருக்கலாங்க. சரி, ஆளுநர் வந்து இந்த அர்லேக்கரை ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். நான்லாம் ரொம்ப கண்டிச்சேன். ஏற்கனவே 96 எம்எல்ஏ வச்சு தானே கவர்னர் குரானா வந்து ஜானகி அம்மாவை ஆட்சி அமைக்க அழைச்சாரு. அவர் ஒன்றும் மெஜாரிட்டி கேட்கலீங்களே. அப்படின்னா 108 வச்சு ஆளுநரை அழைச்சிருக்கணும்ல. அவர் அழைக்காம இருக்கிறது ஜனநாயக விரோதங்கிறதா என்னோட பாயிண்ட். அவர் எப்படி மெஜாரிட்டி கேட்கலாம்? மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம். டைம் கொடுங்க. 3 வாரம் டைம் கொடுத்தாங்க ஜானகி அம்மாளுக்கு. பெரிய கிரிட்டிசிசமே வந்துச்சு அதுல குரானாக்கு அகைன்ஸ்டா. பணம் வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க குரானா. இங்க 3 நாள் டைம் கொடுத்தாரு. ஆனாலும் மெஜாரிட்டி வந்த பிறகுதான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு அர்லேக்கர். அவ்வளவுலாம் கடுபிடி காட்டினாரு. அலையோ அலர்லங்க அலைஞ்சாரு விஜய். இது எவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸா பரபரப்பா ஓடிச்சு. கவர்னர் பாட்டு கிளம்பிட்டாருங்க பிளைட்டை பிடிக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு. விஜய் போயிட்டே இருக்காரு. கவர்னர் கிளம்பிட்டாருன்னு யூ டர்ன் அடிச்சாரு. திருப்பி அங்கிருந்து ஏதோ போன் வருது. ஏர்போர்ட்ல இருந்து கவர்னர் வந்துட்டாரு, ரிட்டர்ன் வந்தாரு. பார்த்தோம்ல அதெல்லாம். திருப்பி விஜய் யூ டர்ன் அடிச்சாரு, இன்னொரு யூ டர்ன் அடிச்சு நேரம் கவர்னர் மாளிகைக்கு போயிட்டாரு. இப்பதானங்க நடந்து முடிஞ்சது. 1 மாசம் தானங்க ஆகுது இதெல்லாம் நடந்து. அவ்வளவு தூரம் கெடுபிடி காட்டின ஆளுநர் அர்லேக்கர் இப்போது ஏன் எடுபிடியாக தெரிகிறார்? இந்த கேள்விக்கான விடை வரவிருக்கிற வாரங்கள்ல நமக்கு தெரிய வருங்க. சரி, இதுல வந்துங்க பிஜேபிக்கு பிளே இருக்கு. முல்லை பெரியாறு, அதே மாதிரி மேகேடாட்டு, காங்கிரஸ் இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக இங்க வந்து ஆளுநர் உரை இருக்கு இல்லையா? 2 மந்திரி காங்கிரஸ் மந்திரி உட்கார்ந்து அதையும் கேட்டுட்டு தானே இருக்காங்க. சரி, அப்ப விஜய் வந்து நேரடியாக காங்கிரஸ் மந்திரிகளை பயன்படுத்தியோ இல்ல ராகுல் காந்தி நெருக்கத்தை பயன்படுத்தியோ இந்த ஜூன் மாசத்துக்கு நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை விட சொல்லலாம்ல. பஞ்சப்பயிர்வே அதானங்க நமக்கு வந்து சுப்ரீம். ஆனா ஆளுநர் உரையில இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல வந்து தீர்ப்பெல்லாம் வந்த பிறகும் காவிரி பிரச்சனையில நமக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குதுங்கிற விமர்சனம் இருக்கு. இதை நம்ம தொடர்ந்து வச்சுட்டு இருக்கோங்க. சரி, முதல் 205 ஃபர்ஸ்ட் டிஎம்சி ரிலீஸ் இடைக்கால உத்தரவு 1991-92. அப்ப ஜெயலலிதாமா ஒரு பறந்துவிட்ட கூட்டம் கூட்டினாங்க முதலமைச்சர். நானும் அதுல போய் கலந்துக்கிட்டாங்க. என் பக்கத்துல அப்துல் லத்தீப், அதாவது முஸ்லீம் லீக் 2ஆ பிரிஞ்ச காலத்துல ஒரு தலைவருங்க அவரு. அப்துல் சமது, அப்துல் லத்தீப் 2 ஃபேக்ஷனா இருந்துச்சு. அது அவர் உட்கார்ந்துருக்காரு. ஜெயலலிதாமா பேசிட்டு அவங்க கர்நாடகாவை 205 டிஎம்சியை கம்பல் பண்றதுக்கு தமிழ்நாட்டில இருந்து போற கர்நாடகாவுக்கு போற எல்லாத்தையும் நிறுத்திடலாமான்னு கேட்டாங்க. மின்சாரம் உட்படனாங்க. எல்லாத்தையும் பண்ண பதறிட்டாரு. ஆமா, என்ன சொல்றீங்க கூட கேட்டாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, எப்ப நடந்த விஷயம் இது? 91-92. இன்னைக்கு வருஷம் என்னாச்சு? 2026. நடுவில் என்ன வந்திருக்கு? சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தீர்ப்பு கொடுத்து முடிச்சாச்சு. காவிரி ஆணையம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு தண்ணி வருதா? ஜூன் மாசம் இப்போ எங்க வந்திருக்கு? வரல.
ஆனா அதை வந்து ஆளுநர் உரையில நம்மளோட கண்டன குரலா பதிவு பண்றோம். ஆளுநர் உரைக்கு 2 காங்கிரஸ் மந்திரி பொறுப்பு கிடையாதா? அமைச்சரவை கூட்டு பொறுப்பு தானே. 2 பேரும் தலையை அசைச்சுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்காங்க. சரி, அப்படி விஜயால முடியும் அப்படின்னா அவர் போய் குறைஞ்சபட்சம் ஜூன் மாசம் தண்ணியை வாங்கிட்டு வரலாமே. குண்டராவிட்ட போய் எம்ஜிஆர் வாங்கிட்டு வந்தாரு, கலைஞர் வாங்கிட்டு வந்தாருங்க. சர்வஜர் சிலையை திறந்து வைக்கிறதுக்கு இங்க ஒத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தாருங்க. கர்நாடக திருவள்ளூர் சிலை அங்க தரப்பு, இங்க சர்வஜர் சிலை தரப்புங்க. இதெல்லாம் சமீபத்தில் நடந்த விஷயங்களுங்க. அப்போ அர்லேக்கர் வாசித்தது ஆளுநர் உரையா அரசியல் உரையா, அந்த கேள்வி இன்னும் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்விதான். இப்போ நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட வழக்கை சுட்டி காட்டினீங்க. வெர்டிக்ட் கூட, அதாவது இந்த உத்தரவு கூட உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க, இடைக்கால உத்தரவு கூட இருக்குன்னு சொன்னீங்க. சபாநாயகர்கிட்ட விளக்கம் கேட்டு குறுகிய காலகட்டம் தான் கொடுத்திருக்காங்க, 4-5 நாட்கள் தான் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் எஸ் இன்பதுரை அவர்களும் அதை குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ சபாநாயகர் அவர்கள் உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும். எப்படி உங்கள்கிட்ட ஒரு கடிதம் இருக்கு, அவங்கள மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ள நீங்க எப்படி ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சட்ட சிக்கல் அவர் மேல இருக்கும். இப்ப என்ன அவர் பதில் சொல்லுவாரு, அந்த காலகட்டத்துக்குள்ள அவர் நிச்சயமா பதில் சொல்லி ஆகணுமா, இல்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கூட்டணி கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க? என்ன நம்ம இவ்வளவு ஒரு கூட்டணியை முறிச்சிட்டு வந்து நம்ம வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். ஒரு குறைந்த எந்த ஒரு பெரிய நிர்பந்தமும் படத்துல, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட நம்ம போடல, இப்படி நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஒரு ஆதரவை வந்து ஒரு கேள்விக்குறியாக்கிட்டாங்களே, நாளைக்கு நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கூட்டணி கட்சிகளும் நாளைக்கு நம்புவாங்க. ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் இல்லையா? சிபிஐ இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும். எப்படி பார்க்க நிறைவான கருத்து. சிபிஐ சிபிஎம்முக்கு வந்து ஸ்டேக் இல்லைங்க, அவங்க மந்திரி சபையில பங்கெடுக்கல. நீங்க சொல்ற மாதிரியான ஃபீல் வந்து விசிகாக்கு வேணா இருக்கலாம், ஏன்னா அவங்க சார்பா ஒரு அமைச்சர் இருக்காரு. ஐயுஎம்எல்க்கு வேணா இருக்கலாம், அவங்க சார்பா ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. காங்கிரஸுக்கு எப்போ கிடையாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அமைச்சரவையில் பங்கெடுத்தாங்க. அப்போ 5 எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ, அவங்க வந்து தாவேகா எம்எல்ஏ மாதிரி தான் செயல்படுவாங்க. காங்கிரஸ் கட்சி ஏதாவது மாற்று முடிவு எடுத்தா தான் அவங்க வந்து மாறுவாங்க. அதுக்கு இப்போதைக்கு காலம் இல்லை. ஏன்னா பிஜேபியோட தாவேகா ஏதாவது ஒரு வகையில் அரசியல் உறவு வச்சா மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி அந்த ஆதரவை விலக்கி கொள்ளும். 2027 நடக்கலாம், 2028 நடக்கலாம். ஆனா அது நடக்காம வந்து இங்க வந்து மாறுதல் ஏற்படாது. அப்போ 108, 113 இருக்குன்னு தான் நான் பிராக்டிக்கலா எடுத்துக்கிறேன். அப்போ இடைத்தேர்தல் நடக்குமா, எவ்வளவு விரைவா நடக்குங்கிறத வச்சுதான் இது எல்லாமே மாறும். அகைன் அண்ட் அகைன் வந்துங்க, இது பிஜேபி கையிலையும் தேர்தல் ஆணையத்தின் கையில தான் இருக்கு. சரி, அடிப்படை கேள்வி நீதிமன்றத்துல என்ன அப்படின்னா, ராஜினாமா அந்த ஏற்பு, அதை தாண்டிய கேள்வி இருக்கு. அதுல என்னன்னா, கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு குற்றத்தை பண்ணியாச்சு. சட்டமன்றத்துல நடந்த குற்றம் அது. குற்றத்தை வந்து எல்லாரும் பார்த்தாச்சு, சபாநாயகர் உட்பட, நடவடிக்கை எடுக்க வேண்டிய சபாநாயகர் உட்பட அவர் பார்த்தாச்சு. சபாநாயகருக்கு அதுல ஆப்ஷன் இருந்துச்சு. அவர் குரல் வாக்கெடுப்பு நடத்தி இருந்தாருன்னா இந்த குற்றம் பதிவாகாது. ஏன்னா திமுக வெளிநடப்பு பண்ணிருச்சு. ஏற்போர் ஆமன்க எதிர்ப்போர் இல்லைங்க கதை இது. ஆனா அவரே தான் இதை பதிவு பண்றாரு. அவரே தான் வந்து டிவிஷன்ல வந்து ஓட்டெடுப்பு நடத்துறாரு. அப்போ இவங்க மாத்தி ஓட்டு போட்டாங்கிறத அவர் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாரு. 25 பேர். இப்போ 25 பேர்ல வந்து எல்லாருமே வந்து குற்றம் இழைச்சாச்சு. அப்போ தகுதி நீக்கங்கிற நடவடிக்கை எடுக்க வேண்டிய சபாநாயகருங்க, தகுதி இழப்பு ஏற்பட்டுருச்சு. அதுக்காக நான் சொல்ல வரேன். தகுதி இழப்பு ஏற்பட்டுருச்சு. தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய சபாநாயகர் அதை நிலுவையில் வைக்கிறாரு. அதுக்கிடையில கொண்டு போய் கொடுத்தாச்சு, கடிதத்தை கொடுத்தாச்சு, நீங்க தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு. அதுக்கு பிறகு தகுதி நீக்கம் நாங்க மன்னிப்பு கொடுக்குறோங்கிற அந்த 15 days விண்டோவை திருப்பி எடுக்க முடியுமாங்கிறதே கேள்விக்குறி. இதுல அதுவே கொடுத்ததுக்கு அப்புறமே அந்த 15 days விண்டோ வந்து நீங்க 15 days விண்டோ நீங்க வந்து அத சாக்ரிஃபைஸ் அபாலிஷ் பண்ணிட்டீங்க, நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. அதுலயே அந்த கேள்வி இன்னமும் இருக்குங்க. அதை தாண்டி 4 எம்எல்ஏ வந்து தகுதி நீக்க குற்றம் பண்ணவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ராஜினாமா செய்யறாங்க. அப்ப அது எப்படி வைப்போட்டு பண்ணுங்கிற அடுத்த கேள்வி இருக்கு. நீதிமன்றம் இது குறித்த பெரிய விசாரணை நடத்தணும் என்றால் அது எல்லா தரப்புல இருந்தும் பதில் வாங்கி தான் நடத்த முடியுங்க. அதுக்கு சில மாதங்கள் வேணும். உடனடியாக நீதிமன்றம் இதுல இவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ல எப்படி 2 நாள்லயோ 1 வாரத்திலயோ 10 நாள்லயோ முடிவு எடுக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதுக்குள்ள தேர்தலை நடத்திடலாங்கிற பிளான்ல தாங்க தாவேகா இருக்கு. அப்போ அதுக்கு மனசு யாரு வைக்கணும் அப்படின்னா, மோடிஜி தான் வைக்கணும். மோடிஜியும் அமித்ஷாஜியும் வைக்கணும். நம்மால் ஒருத்தர் இருக்காரு அங்க,
நம்ம பிரதர் எல்டர் பிரதர் தேர்தல் ஆணையத்துல அவரும் வைக்கணும். ஞானேஷ்குமார் அவர்கள். நிச்சயமா. ஜி நிச்சயமா அங்க சார். ஜி பல்வேறு வந்தது. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.